ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தேவனுடைய வார்த்தையை சந்தேகமின்றி விசுவாசிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை மற்றும் ஆவிக்குரிய வெற்றிக்கான திறவுகோலாகும். வேதாகமத்தின்படி விசுவாசம் என்பது காணப்படாதவற்றின் நிச்சயமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வைக்கும் உறுதியான நம்பிக்கையும் ஆகும். வார்த்தையை விசுவாசிப்பது சூழ்நிலைகளை பாராமல் தேவன் சொன்னால் அது அப்படியே ஆகும் என நம்புவதாகும். வேதாகமத்தில் வார்த்தையை விசுவாசம் தொடர்பான முக்கிய கருத்துக்கள்: பரிசுத்தமாக்கும் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம், அதனால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று இயேசு கூறுகிறார். விசுவாசம் கேட்பதனால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனால் விசுவாசம் உண்டாகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்று போலிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. உயிர் குடிக்கும் வல்லம். வார்த்தையை விசுவாசிப்பவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள். தடை உடைக்கும் விசுவாசம். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசிப்பது தூரத்திலிருந்தே அற்புதத்தை உண்டாக்கியது. விசுவாசத்தின் முக்கிய அம்சங்கள்: சந்தேகப்படாதிருத்தல், தேவ வார்த்தையை முழுமையாக நம்புதல், அறிக்கை செய்தல், விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்தல், செயல்படுதல், வார்த்தையின்படி வாழ்ந்து அதை பற்றிக் கொள்ளுதல். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் நோயாளிகளை குணப்படுத்தினார், சிலரை தொட்டு குணப்படுத்தினார், சிலரை விசுவாசத்தோடு செயற்பட வைத்து குணப்படுத்தினார், சிலரை தம்முடைய வார்த்தையால் குணப்படுத்தினார். இப்படியாக வார்த்தையால் குணப்பட்டவர்களில் 100க்கு அதிபதி ஒருவன் வேலைக்காரன் ஒருவன். இந்த 100க்கு அதிபதி அதிகாரத்தில் இருந்தாலும் தனது வேலைக்காரனை அதிகம் நேசித்தார். அவன் குணப்பட வேண்டும் என்று இந்த அதிபதி இயேசுவிடம் வேண்டிக் கொண்ட போதும் அவர் தன் வீட்டுக்கு வருவதற்கு தான் பாத்திரல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று வேண்டிக் கொண்டார். இந்த 100க்கு அதிபதி தன் வார்த்தை மீது வைத்திருந்த விசுவாசத்தை இயேசு கண்டு ஆச்சரியப்பட்டார். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தார். அவன் வேலைக்காரன் குணமானான். இன்றும் இந்த 100க்கு அதிபதிகள் போல் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து குணப்படுகின்றவர்கள் அநேகர். சரீர நோயினாலும் மனநோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இன்று அநேகர். ஒரு நோய் ஒருவனை தாக்கும் போது அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் தாக்கப்படுகிறது. சோர்வுற்று வேதாகம் வாசிப்பதை கூட நிறுத்தி விடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஒருவராக இன்று நாமும் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தையின் வல்லமை என்றும் மாறாதவர். அவர் இன்றும் தமது வார்த்தையை அனுப்பி தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளையை விசுவாசத்தோடு அவரது வார்த்தையை இறுகப் பற்றிக் கொள்வோமா? அவர் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் குணப்படுத்துவார்.
இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கம் கிருபையும் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு என் வாழ்வில் முன்னுரிமை தருகிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை குணப்படுத்தும். உம் வார்த்தையை என் வாழ்வில் இறுக பற்றிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர் இன்றும் வல்லமை ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.